நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சுபம் ஸ்ரீ டாக்டர் விஜயகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? அருமையா இருக்கேன். ஓகே சார், இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பத்தி பேச போறோம். எதுக்கு சார் இது இவ்வளவு ஸ்பெஷலா பாக்குறாங்க? குரு பயிற்சி வரப்போகுதுன்னு முதல்ல குரு அருளால் பல வாழ்க்கையில் திருவருள் வரும். ஓகே சார். குரு இருக்கிறதுலே சுப கிரகத்தில் அவர் மிக மிக முக்கியமானவர். இந்த கிரகம் இந்த வருடத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா உச்சம் பெற்ற குருவின் தாக்கம் உலக அளவில் இருக்கு. இன்னைக்கு குரு பயிற்சி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஈரான் இஸ்ரேல்ல போர் நடந்தா நம்ம வீட்டுல கேஸ்ல அடுப்பு வர மாட்டேது. அப்ப குரு வரும்போது அந்த சனி செவ்வாய் சேர்க்கைக்கு அந்த சனி என்ற வீட்டில் குரு பார்வை வரும்போது நிறைய மாறுதல் ஏற்படுது. அப்ப உலக அளவில் மாற்றம் ஏற்படுது, நமக்கும் மாறுதல் ஏற்படுகின்ற காலகட்டங்கள். இப்ப இந்த குரு பயிற்சி ஸ்பெஷல். குருனா தங்கத்தை சொல்லுவோம். இந்த குரு உச்சம் பெற்று அக்டோபர் 30 வரைக்கும் முழு சுபராக முழு பலனா நிற்கிறார். இதுல ஸ்பெஷல் நான் இந்த வருஷம் அதிசார பலனாக சிம்மத்தில் வரார். அப்ப சொல்லுவாங்க, சார் 6 ராசிக்கு மட்டும் நல்லது சொல்றீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, குரு பிரிச்சு கொடுக்குறார். இன்னும் குரு அதிசாரத்துல ஜனவரி 25 வரைக்கும் பலாபலனை அள்ளி கொடுக்க போறார். அது மட்டுமா மீண்டும் கடகத்துக்கு வந்துடுறாரு. அப்ப இந்த வருஷம் பல பயிற்சி நடக்கின்றன. இப்போ பொருளாதார ரீதியாக நிறைய பேர் பொருளாதாரம், திருமணம், குடும்ப ரீதியாக குழந்தை பாக்கியத்தில் பல பேர் குழந்தை பாக்கியத்துக்கு குருதான். பெரும் செல்வத்துக்கு இன்றைய ஒரு வியாதி, மிகப்பெரிய உலக அளவில் ஒரு வியாதி வந்துட்டு இருக்கு, மனநோய், ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு விஷயத்துக்கு தீர்வு காணும் குருவாக இருக்கிறார். அப்ப கடகத்தில் குரு உச்சம் பெறும்போது உலக அளவில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சிகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அதை எதிர்நோக்கி தான் இங்க காத்துட்டு இருக்கோம். இந்த சிறப்பு பாத்தீங்கன்னா இது ஹம்ச யோகத்தில் குரு. 5 யோகத்துல இது மிகப்பெரிய குரு அல்லது மீனத்திலேயோ அல்லது கடகத்தில் உச்சம் பெறும் காலகட்டத்தில் பார்வை செலுத்தும் 4 ராசிகள் மிக மிக யோகத்தை பெறும். இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியம். இதுல சனியின் தாக்கத்தை குறைக்கின்றன, அது மிகப்பெரிய சிறப்பு. அடுத்து மட்டும் இல்லாம குரு 12ஆம் வீடு காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. 8ஆம் இடம் அது பிரச்சனைகள், அது 10ஆம் வீடு தொழில் ஸ்தானங்கள். அப்ப மக்கள் சுபமாக இருக்க, மழை வெள்ளம் சம்பந்தப்பட்ட கண்ட்ரோல் அனைத்துக்கும் இவர் தான் இருக்கார். சரி, நம்மளுக்கு என்ன சார், ஒரு மனிதனுக்கு பல தாக்கத்தை கொடுக்க போறார், நம்ம ஏங்கி கொண்டிருக்கு. இப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் என்ற ஒரு கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்தவங்க, அதோட தாக்கம் என்ன, குரு என்ன நல்லது செய்ய போறாரு, இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்டது அமையுமா அமையாத, கைப்படி நிலமா எனக்கு வேணும்பாங்க, அதை பத்தியும் இங்க சொல்ல போறோம். ஆக இந்த இது ஒவ்வொரு ராசிக்கும் இப்ப நம்ம பேச போற ராசியில ஒவ்வொரு விஷயம் தெளிவா பாத்திரலாம். ஓகே சார், இப்போ நம்ம விருச்சிக ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பார்வை வருகிற காலகட்டம். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து குரு மாதிரி 8இல் குரு இருந்து வளர்ச்சியை அவ்வளோ ட்ரை பண்ணியும் தடை ஏற்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம். இப்போதான் அப்பாடா அப்படிங்கிற ஒரு தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம் வந்தாச்சு. முதல்ல இந்த விருச்சகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். விருச்சகம்ங்கிறது அசாத்தியமான, யாராலும் முடியாதுன்னு சொல்றத ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடியது. சரி தவறு அப்படிங்கிறது டிசிஷன் மேக்கிங் இந்த ராசி பர்ஃபெக்டாக இருக்கும். ரிஸ்க் எடுக்கிற ராசி. சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கே போனாலும், அதாவது இந்த எஜமான் படத்தை சொல்லுவாங்களா, மாலை எனக்கு தான் வேணுங்கிற மாதிரி நல்லதாக கெட்டதோ முடிவெடுத்தா ஃபர்ஸ்ட்டாக நான் நிற்கணும்னு நினைக்கிற ராசி. இந்த ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறதுனால ஈஸி டு தலைமை பண்பு எதாக இருந்தாலும் பேச்சு சம்பந்தப்பட்ட அற்புதமாக இருக்கும். இந்த ராசி சந்திரன் அந்த மனநிலைமை அதை சொல்லுவோம் பொதுவாக. அப்ப மனசை கண்ட்ரோல் பண்ண தெரிந்த கொண்டே இருக்கிறது. ஆமா, சந்திரன் தான் இங்க. சந்திரன் நிறைய பேருக்கு நீச்சபங்க ராஜயோகமா இருக்கும், ஒரு சிலருக்கு நீச்சமாக இருக்கும். அந்த மனசு தான் இந்த ராசிக்கு. இந்த ராசிக்கு கலைத்துறைக்கும் நிறைய இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச இதுக்காக விஜய் சொல்லுவாங்க, அவங்க விருச்சிக ராசி. மாக்காப்பா ஆனந்த் விருச்சிக ராசி. இது மாதிரி கலைத்துறையில் நிறைய பேர் விருச்சிக ராசியா இருக்காங்க. ஜோதிடர் நிறைய பேர். ஏன்னா இவங்களுக்கு யுனிக்னஸ் இருக்கும் இந்த ராசிக்கு. இப்பொழுது இந்த ராசியை பத்தி பேசினா குரு பார்வை வருவதால் இவங்கள் வாழ்வின் புகழின் உச்சத்துக்கு செல்கிற காலகட்டம். ஏன்னா இந்த ராசிக்கு பஞ்சமஸ்தானமும் 3ஆம் இடமும் வலுகிறது. அப்ப புகழின் உச்சிக்கு செல்லும் காலகட்டம். அப்ப இந்த நேரத்தில் திருமண வாய்ப்புகள், உறவுகள் பத்தி பேசுவோம். முதல்ல இருக்கா இல்லையா அப்படின்னு தத்தளித்தவர்கள் திருமண வாய்ப்பு, திருமணம் இல்லை என்றவர்கள் திருமண வாய்ப்பு வருது. 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து அதை 7ஆம் வீட்டை பார்ப்பது, 7-2 கணிப்பது. காதல் திருமணத்துக்கு சரியான காலகட்டம் இந்த விருச்சிக ராசிக்கு. சார் நடந்துருமா, ஒரு பொருத்தம் இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க அப்படின்னா ஜாதக ரீதியாக பார்த்து என்ன பரிகாரங்கள் செய்து திருமணம் செய்ய வாய்ப்புண்டு. கணவன் மனைவி நெருக்கம் ஏற்பட வாய்ப்புண்டு.
குழந்தை சம்பந்தப்பட்டது கல்யாணமே பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு குழந்தை வாய்ப்புகள் வரக்குது. அப்ப திருமணத்துக்கு சரியான காலகட்டம். இப்ப ஒண்ணு பார்த்துக்கணும், திருமண வாய்ப்புகளும் கூட தசாபத்தியும் லிங்க் பண்ணிக்கணும். நம்ம கோச்சாரத்தை பேசிட்டு இருக்கோம், ஏன் தசாபத்தினா தசாபத்தியே உறுதியானது தீர்மானம் செய்கிறது. ஏன்னா காமராஜர் ஐயாவுக்கும் அப்துல் ஐயாவுக்கும் குரு பார்வை வளாமே இருந்திருக்கும். அப்ப குருபலன் மட்டும் பத்தாது அப்படிங்கறதுக்காக அப்ப வாழ்க்கை உண்டு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டு சார் நாங்க பிரிஞ்சுட்டா சார் ஏதாவது வாய்ப்பு இருக்கா, வேற திருமணம், ரெண்டாவது திருமணம் பத்தி நிறைய கேட்ட ராசி இந்த ராசி தான். ஏன்னா ரெண்டாவது திருமணத்துக்கும் வாய்ப்புகள் இந்த ராசிக்கு வந்திருக்கு. அப்ப இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டியது. அடுத்து பொருளாதாரம் தாங்க. பொருளாதார ரீதியாக இந்த ராசி கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்க வேண்டிய ராசி. பொதுவா பாத்தீங்கன்னா கடன் டக்குன்னு வாங்கிரும். ராசி கடன் வாங்கிடுவாங்க. கடன் சம்பந்தப்பட்டது எதுக்கு வாங்கணும், கட்ட முடியுமா, மன தைரியம் இருப்பது ஓகே, அதுக்குண்டான சூழ்நிலை இருக்குமா, வேலையில இருக்கு ஒண்ணும் இல்ல 10,000 டக்குன்னு கிரெடிட் கார்டு வாங்கிடுவாங்க வருது. ஆனா அந்த வேலை ஷூரிட்டி, ஜாப் நேச்சர், ரொம்ப பொறுமையாக கடன் சம்பந்தப்பட்ட பார்க்கணும். ராசி டக்கு டக்குன்னு வண்டி பிளான் பண்ணாங்க, வண்டி வாங்க, கார் இடம் வாங்குறேன்னு. 4ஆம் இடத்துல ராகு பகவான் உங்களை வண்டி வாங்க காரை பாரு அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த ராசி அந்த மாதிரி வரும்போது கவனமாக இருந்தால் இருக்கும். ஃபர்ஸ்ட் வேலையில் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் சேஃபஸ்ட் சைட்ல இருந்துக்கணும். ஏன் இந்த சேஃபஸ்ட் சைட்னா 6ஆம் இடம் குரு பார்க்கல, உங்க ராசியை மட்டும்தான் குரு பார்க்குது. அப்ப உங்களுக்கு வாய்ப்புகள் வருகின்றன. உயர் பதவி வாய்ப்புகள் பிறக்கும்போது டக்கு டக்குன்னு ஹையஸ்ட் போஸ்டிங் போய்க்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணணும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் பார்ப்பதால் வார்த்தை கவனம் கவனம் கவனம். வார்த்தை கவனம்னா என்ன சார் சொல்லுவாங்க? ஒர்க் பண்ற இடத்துல ஹையர் அஃபிஷியல்ட்ட சொல்ல வேண்டிய விஷயம் கரெக்டா சொல்லணும். தவறாக சொல்ல மிஸ்டேக் வந்துடும் இந்த ராசிக்கு. அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற, அதாவது மாடுன்னு சொல்றது கோவம் வந்துடும், பசுன்னு சொன்னா கோவம் வராது. ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப வார்த்தைகள் தான் சரியாக பயன்படுத்தணும். வேலையில சேஃபா இருங்க. ரெசிஷன் ஒண்ணு வரப்போகுது, அந்த வேலையில சேஃபா வேண்டியது. இப்ப பிசினஸ் சம்பந்தப்பட்டது நிறைய பேருக்கு இப்பதான் பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். வேலைக்கு போயிட்டு சைட்ல பிசினஸ் பண்ணலாமா, வீட்டிலேயே வச்சு ஆரம்பிக்கலாமா, நிறைய பெண்கள் பிசினஸ் தொடங்குற காலகட்டம் இப்ப வந்திருக்கு. ஜொலிக்கக்கூடிய நேரம். இப்ப இந்த விருச்சிக ராசியா இருக்கிறவங்க கல்வியில் கவனம். என்னன்னா மாணவர்களா இருக்கிறவங்க சயின்ஸா மெடிக்கல் படிக்கலாமா, இந்த மாதிரி கல்வியை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டியது. ஒரு சிலர்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குமா, நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவாங்க. இப்போ நிறைய பேர் விஐடி, SSN, பெங்களூரு, அமிர்தா இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. நிச்சயமாக அது மாதிரி வாய்ப்பு இருக்கு. எழுத்து தேர்வில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. ஆனால் உங்க ஜாதகம் என்ன அமைப்பு இருக்குன்னு பார்த்துட்டு முடிவெடுத்தா நல்லா இருக்கும். இப்போ நிறைய பேர் சார் கேம்பஸ் இன்டர்வியூ சரி மேனேஜ்மெண்ட்ல பணம் கொடுத்து சேர்ந்துறோம் சார்னு கேட்குறாங்க. ஒரு சிலருக்கு ஓகே சொல்லிட்டோம், ஏன்னா அந்த அமைப்பே அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி பார்க்க வேண்டியது. இந்த ராசி இந்த தன்மையில பார்த்து கல்வி சரியாக பொருத்தி கொண்டால் வாழ்வில் வெளிச்சம் வெற்றி வந்து கொண்டே இருக்கின்றன. இருந்தாலும் அவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா, இல்ல இருக்கணும்னா அவங்க காப்பாத்திக்கிறதுக்கு எந்த மாதிரி தெய்வங்களை சார் அவங்க வழிபாடு? நிச்சயமாக இவங்க கவனமாக இருக்க வேண்டியது ஹெல்த் விஷயம். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிமா சம்பந்தப்பட்ட ஏன் ராசிக்கு செவ்வாய் தான் ரத்தம் சம்பந்த பிளட் கவுண்ட் எப்ப பார்த்தா ராசிக்கு வேரியேஷன் இருக்கும். பிளட்ல பார்த்தா கொஞ்சம் கம்மியா இருக்கு, பிளட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்கிஷும்பாங்க. ஏன்னா அந்த பிளட் இந்த ராசி அந்த அம்சமே ரத்தத்தில் கவனம், கோபத்தை குறைக்க வேண்டியது, படபடப்பு வராம அது வரைக்கும் ராசி எப்பவுமே பெர்ஃபெக்டா இருக்கும். இதே வயசானவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லுவான் பிளட்டை பாருங்க. ஃபைல் சம்பந்தப்பட்ட வயசானவங்களுக்கு பெண்களா ஆண்களா இருந்தால் சிறுநீரகம், யூட்ரஸ் எப்பவுமே கவனமா இருக்க வேண்டிய ராசி. இப்பொழுது நிறைய பேத்துக்கு லங்ஸ் சம்பந்தப்பட்டது பாதித்தது, ஸ்டட் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமா, கொழுப்பு கட்டியா இதை கட்டியான்னு சந்தேகம் வந்து இந்த ராசியாக தான் இருக்கு. இப்போ ஹெல்த்தில் கவனமா இருக்கணும். இப்பொழுது இவங்களுக்கு வழிபாட்டுக்காக இவங்க மிக 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 முக்கியமான வழிபாடாக இவங்க வழிபடுது ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. ஃபர்ஸ்ட் சித்தர் ஜீவ சமாதி சொல்லுவாங்க. சித்தர்களா இருந்து ஜீவ சமாதி. இப்ப சென்னைனா பாமன் சாமிகளா இருக்கும், பழனினா போகர் சன்னதி, அங்க கணக்கம்பட்டி இருக்கு. இப்ப இந்த மாதிரி சித்தர்கள் அங்க வாழ்ந்திருப்பாங்க. இப்ப கொரக்கர், அகத்தியர், இந்த மாதிரி ஒரு முறை ஜீவ சமாதி வந்தால் இந்த குரு காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் போயிட்டு பாசிட்டிவ் அதிகரித்து கொண்டே இருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி சார்.